Day 5 of next week challenge. லாஸ்ட் வீடியோவில் பாட் நெக் எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸை ஃபேப்ரிக்கோட கிராஸில் கட் பண்ணணும். ஓகே, இதுதான் ஃபேப்ரிக், ஸ்ட்ரைட் ஃபேப்ரிக். இதோட கிராஸில் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேலை வந்து டயகனலாக வச்சுருக்கேன். இப்படி டயகனலாக கட் பண்ணணும் நம்ம கிராஸ் பீஸை. அண்ட் இதனோட விட்டு பார்த்தீங்கன்னா 1 inch இருந்தால் போதும். ஒரு கிராஸ் பீஸ்க்கான வித் 1 inch இருந்தால் போதும். மேக்ஸிமம் 1.25, அதுக்கு மேலே தேவைப்படாது. 1 இல்லை 1.25 போதுமானது. மாதிரி நான் மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணி நம்ம நெக்கை எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது பார்க்கலாம். கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. ரைட் ஆன் ரைட் வைக்கணும். ஓகே, ரைட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டும் ஒன்று பார்த்த மாதிரி வைக்கணும். வைக்கும்போது நம்மளுக்கு எல் ஷேப் வரணும். ஓகே, இந்த கிராஸ் பீஸ் வைக்கும்போது இப்படி எல் ஷேப்பில் வர மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும். 4 inch ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் ஸ்டிச் கொடுத்துக்கணும். இதனோட டீட்டெயில் வீடியோவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, கிராஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 2 பீஸ் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணி ஒரே பீஸ் ஆக்கிட்டோம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரைட் ஆன் ரைட் வச்சு நம்ம கிராஸ் பீஸையுமே அட்டாச் பண்ணணும். இது என்னோட மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் அண்ட் இதுதான் நம்மளோட கிராஸ் பீஸோட ரைட் சைடு. ஸோ ரைட் ஆன் ரைட் சைடும் ஒன்றா ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். எங்கேயுமே கிராஸ் பீஸ் வந்து இழுத்துறக்கூடாது. ஓகே, 4 inch சீவனன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 4 inchக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கணும். அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் உள்ள ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் இருக்க கிராஸ் பீஸையும் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் கொடுத்துக்கணும். இப்போது இந்த கிராஸ் பீஸை டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போது ராங் சைடில் டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட், இந்த ரா எட்ஜஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஓகே, அகெயின் இன்னொரு ஃபோல்டு. கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபேப்ரிக் ஃபுல்லாக உள்ள இருக்க இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட நெக் ரெடி. ராங் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.